பேரு டில்லியா? ஊரும் டில்லி, பேரும் டில்லி. நான் யாரு தெரியுமா? தெரியுங்களா? நான் தான் வீர் வீர். மகாராஜாவை யாரு பார்க்க வந்தாலும் முதல்ல என்ன பார்த்துட்டு தான் அங்க போகணும். ஏன்னா மகாராஜாவுக்கு நான் தான் வரது கை. அது சாதாரண விஷயமா இருந்தா இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுருவேன், அது எங்கேயா போய் முட்டிக்கும். பெரிய விஷயமா இருந்தா அறையில போட்டு பூட்டி வைப்பேன், ரகசியமா இருந்தா வாயில போட்டு முழுங்கி வைப்பேன். இப்ப சொல்லு, நீ மகாராஜாவை பார்க்க வந்தது சாதாரண விஷயமா, பெரிய விஷயமா, ரகசியமா? அதை அரசரிடம் தான் சொல்ல வேண்டும். ஐயோ, அவரு சொந்தமா ஒண்ணும் கேட்க மாட்டாரப்பா. நீ இப்ப அங்க போய் சொன்னாலும் அவரு வீர் வீர்னு கத்துவாரு. அப்புறம் நான் அங்க ஒடியாருவேன். இவன் என்ன சொல்றான் கேளும் பாரு. நீ என்கிட்ட சொல்லணும், நான் அவர்கிட்ட சொல்லணும். என்ன விஷயம் சொல்லு. உன்னை பார்த்தால் அப்படி புத்திசாலியாக தெரியவில்லையே. என்ன சொன்ன? ஏய், இப்ப சொல்லு, என்ன விஷயமா வந்த? மந்திரி வர்றாரு, 2 மூலம் தள்ளி நில்லு. ஏன்னா அவருக்கு இடம் பத்தாது. என்ன வீர் வீர், காலையில் எழுந்தது முதல் எத்தனை பொய்கள் சொல்லி இருக்கிறாய்? சொல்ல விட்டாதானே? அதான் டெல்லியில இருந்து அந்த ஆள் வந்துட்டானே. டெல்லியில் இருந்து? ஆம், சக்கரவர்த்தி அனங்கபாலர் அனுப்பினார். அனங்கபாலர்? நீ என்னுடன் வா. வீர் வீர், நான் வர மாட்டேன், நான் இங்கே இருப்பேன். மன்னவர் வாழ்க. என்ன சங்கர? டெல்லியில் இருந்து தாத்தா அனங்கபாலர் ஓலை அனுப்பி இருக்கிறார். டெல்லிக்கு ஒரு வார், தேர்ந்தெடுக்க ஒரு விழா, நமக்கென்று தனி அழைப்பு. இது தாத்தாவின் கையெழுத்து. புரிகிறது புரிகிறது. தேடி தேடி அலைந்தாலும் ஓடி வர வேண்டிய ராஜ்யம் உங்களிடம் தானே. மகிழ்ச்சி. தாத்தாவிடம் வருகிறேன் என்று சொல். டெல்லிக்கு மன்னனாகிவிட்டார். கண்ணோஜியும் கட்டி காப்பது எப்படி? கை போக முடியாத இடத்திலும் கணை போகும் அல்லவா? பொறுப்பை பகிர்ந்து கொடுத்து விட்டு தாங்கள் டெல்லியிலேயே இருக்கலாம். தாத்தா என்னை தூக்கம் இல்லாதவனாக ஆக்க பார்க்கிறேன். பொறுப்பை ஏற்க தயாராகும். நாளையே புறப்பட வேண்டுமே. நான் போய் ஏற்பாடுகளை செய்யட்டுமா? உமது மகள் பவானி உடன் வரட்டும். இளவரசி சம்யுக்தா வரும்போது பவானி இல்லாமதா நான் வருகிறேன். டெல்லி தாத்தா மிகவும் நல்லவர்.
நாடு. ரஜபுதனத்தின் மகா வீரர்களே, பிள்ளை இல்லாத அனங்கமாறனுக்கு பிள்ளையாகவும் தில்லிக்கு மன்னனாகவும் ஒரு வாரிசை தேர்ந்தெடுப்பதற்காகவே உங்கள் அனைவரையும் இங்கே அழைத்திருக்கிறேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ரஜபுதனத்தின் கட்டுக்கோப்பு கலையாமல், ஒற்றுமை குலைந்து விடாமல் காப்பாற்றக்கூடியவனே தில்லிக்கு வாரிசாக முடியும். நான் யாரை தேர்ந்தெடுக்கின்றேனோ அவனை நீங்கள் அனைவரும் ஒரு மனதாக ஆதரிப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்குண்டு. கண்ணோசியின் காவலர், தன்னிகரில்லாத மாவீரர், பஞ்ச நெஞ்சினர், சூழ்ச்சி குடியினர் கண்டு அஞ்சத்தக்க வாழ்வலியுடையவர், தாத்தாவின் சொல்லை தட்டி நடந்து பழக்கம் இல்லாதவர் ஜெயச்சந்திரன். அவரும் நான் தேர்ந்தெடுக்கின்ற வாரிசை முழுமனதோடு ஆதரிப்பார் என்று நிச்சயமாக நம்புகிறேன். அந்த வாரிசுதான் மாவீரன் பிருத்திவி. வெற்றிவாள் கைப்பிடித்த வீரனே, சூழ்ச்சி கணைகளை, சூதாட்ட வலைகளை வெட்டி எரியும் வாழ்வீரனே, வா. நாளைய ரஜபுதனத்தை கட்டி காக்க இளவரசு பட்டத்தை ஏற்றுக்கொள். தொட்டதிலெல்லாம் வெற்றி காணும் உன் திறமையின் மூலம் தில்லி சிங்காதனத்தையும் தூண்டா மணிவிளக்காக ஆக்கிவை. தில்லியின் இளவரசர் பிருத்திவி, தில்லியின் இளவரசர் பிருத்திவி. மன்னர் பெருமக்களே, உங்கள் வாழ்த்தும் பிருத்திவிக்கு துணை நிற்கட்டும். உங்களால் ராஜஸ்தான் ஓங்கி வளரட்டும். இணைந்து கிடக்கும் ராஜஸ்தானம் உங்களால் சீர்பெறட்டும். மாபெரும் பொறுப்பு, மலை போன்ற கடமை. நெஞ்சை திடப்படுத்தி நண்பர்களை பகைவர்களாக்குவதும் பகைவர்களை நண்பர்களாக்குவதும் பதவிதான். டெல்லியை காக்கின்ற வீரம் உனக்கு ஏற்படட்டும். சதுரங்கத்தில் ஆட்டக்காய்தான் தாத்தா, ஆடியவன் பிருத்திவி. எல்லோருக்கும் தெரியும்படியாகவா சாம்ராஜ்யாதிபதிகள் சதித்திட்டம் தீட்டுவார்கள்? டெல்லி உங்களுக்கு கிடைக்காமற் போனதை காட்டிலும் பிருத்திவி அதற்கு மன்னனானதுதான் பெருத்த அவமானம். பிருத்திவி அரியாசனத்தில் இருக்கும் வரை என் அவமானம் அழியாது. கண்ணோசி நாட்டு காவலன் யார் என்பதை காட்ட தொகுத்த முறை பிசகாமல் வகுத்திருக்கிறேன் ஒரு வழி. என்னது? பதறாதீர்கள். அரசியலில் வெற்றி முக்கியமே தவிர கையாளும் வழிகளில் உள்ள கண்ணியம் பெரிதல்ல. நெஞ்சை இரும்பாக்குங்கள், நினைவை கல்லாக்குங்கள். நாடு நமதாக நடத்துவோம் காரியம். பாவை உனக்கு செய்தி தெரியுமா? அலைக்கடல் போல் பாடும் எனது உள்ளம் புரியுமா? பாவை உனக்கு செய்தி தெரியுமா? அலைக்கடல் போல் பாடும் எனது உள்ளம் புரியுமா? சொன்னால்தான் தெரியுமா, சொல்லாமலே புரியுமா? பாவை உனக்கு செய்தி தெரியுமா? அலைக்கடல் போல் பாடும் எனது உள்ளம் புரியுமா? கன்னி பருவத்திலே கண்கள் பேசுமோ? காளையர் காணும் போது நானும் விங்குமோ? கண்கள் பேசுமோ? காளையர் காணும் போது நானும் விங்குமோ? அன்பு வைத்தால் இன்பம் தோன்றுமோ? அன்பு வைத்தால் இன்பம் தோன்றுமோ? ஆசையை யாராலும் மாற்ற முடியுமோ? ஏனடி சொன்னால் தான் தெரியுமா, சொல்லாமலே
போல் பாடும் எனது உள்ளம் புரியுமா? என்னடி சொன்னால் தான் தெரியுமா, சொல்லாமலே புரியுமா? பாவை உனக்கு சேதி தெரியுமா? அலைக்கடல் போல் பாடும் எனது உள்ளம் புரியுமா? காரிகை நீயும் என் போல் எவ்வன பெண்ணடி, காதல் உனக்கில்லையே காரணம் என்னடி? காரிகை நீயும் என் போல் எவ்வன பெண்ணடி, காதல் உனக்கில்லையே காரணம் என்னடி? பெண்மையிலும் வேதம் தோன்றுமோ, பெண்மையிலும் வேதம் தோன்றுமோ? ஆசையை யாராலும் மாற்ற முடியுமோ? ஏனடி சொன்னால் தான் தெரியுமா, சொல்லாமலே புரியுமா? பாவை உனக்கு சேதி தெரியுமா? அலைக்கடல் போல் பாடும் எனது உள்ளம் புரியுமா? பாவை உனக்கு சேதி தெரியுமா? அலைக்கடல் போல் பாடும் எனது உள்ளம் புரியுமா? மொத்தத்தில் நான் இப்போது புது உலகில் இருக்கிறேனடி. நீ புது உலகில் புகுந்த வேளை புது உலகில் குழப்பம் புகுந்து விட்டது. குழப்பமா? ஆம், நம்மை சுற்றி நமக்கு தெரியாமலே சில காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. சம்யுக்தா, நாளைய கண்ணூசியின் தலைவிதியை யார் எப்படி நிர்ணயிக்கப் போகிறார்கள் என்ற பிரச்சனை எழுந்திருக்கிறது. பவானி, என்னது? எனக்கு புரியவில்லை, ஏனென்றும் தெரியவில்லை. ஆனால் அரசியல் குளத்தில் விஷம் பரவத் தொடங்கி இருக்கிறது என்பது மட்டும் தெரிகிறது. நமக்கு ஏனடி இந்த வம்பு? அரசியலை போகவிடு, அன்புலகை கூப்பிடு. இந்த நல்ல சமயத்தில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி சொல்ல விரும்புகிறேன். எனது உயிருக்குயிரான தாத்தா அனங்கபாலர் அவரது உயிரான பிருத்திவியும் கண்ணோச்சிக்கு வந்து எனது விருந்தினராக தங்கி என்னை கௌரவிக்க வேண்டுகிறேன். ஜெயச்சந்திரன் அழைப்பை எனது சார்பிலும் உதவியின் சார்பிலும் முழு மனதோடு ஏற்றுக்கொள்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. மிக்க மகிழ்ச்சி. மாட்டை கொண்டாந்து கட்டு. யாருக்குங்களா மாட்டை கட்டிட்டியா? நீ எவன் தலையிலேயே போர்வை போட்டு நிக்க வச்சிருக்கேன்னு பார்த்தேன். மாடா இது எங்கப்பா? சரி சரி சரி. வண்டியில மூட்டையை போடுறேன். மூட்டை தானா கீழே வந்து விழுது. இது யாரு செய்கிற வேலை? என் நொண்டிக்காரா சாட்டையை கொடுத்து போனேன். ஆமா, வண்டியில தூக்கி மூட்டையை போடுற, மூட்டையை தூக்கி கீழே போடுறிய, உடம்பு எப்படி இருக்கு? நீ இல்லையா? நீ எப்படி இப்படி நீதான் மூட்டை எல்லாம் தூக்கி கீழே போட்டியா? யார் நீ? நீ யாரு? நானா? கண்ணோசி மகாராஜா வலது கை, அவருக்கு தளபதி. அவருக்கு தலைவிதி, வேற ஆளு கிடைக்கல போல இருக்கு. என்ன பார்த்த அந்த கேள்வி கேட்ட? மூஞ்சி பார்த்து கேளு, நல்லா கேளு, ரோஷம் வர்ற மாதிரி இந்த மூஞ்சியை கேளு. ஏன் இளவரசி மகாராஜாவை அனுப்பிச்சுட்டு கூட போயிருந்தா அந்த வார்த்தையை இந்த மூஞ்சி கேட்டிருக்குமா? நீ யாரு? நானு தில்லி அரமனை நாட்டியக்காரி அமராவதி. கண்ணோசிக்கு போறேன். ஆஹா, நாட்டியக்காரின்னா காலும் கையும் தான் விளையாடும், உனக்கு வாயுமலை சேர்ந்து விளையாடுது. கையே விளையாடும். விளையாடும். இலையில சோத்த போட்டா சிரிப்பா. அப்புறம் நவரு. யோ, என்ன ஏது? ஏன் வண்டி இது? இந்த பாலை குடித்தவுடன் இதில் உள்ள விஷம்
பிருத்திவியின் உயிரை முடித்துவிடும். நீர் நினைத்தால் எதையும் சாதித்து விட முடியும். பாவம் பிருத்திவி. இதை கொண்டு போய் பிருத்திவியின் அறையில் வைத்துவிடும். பிருத்திவிக்கு ஆபத்து. உடனடியாக இங்கிருந்து புறப்படுங்கள். பிருத்திவிக்கு ஆபத்து? என்ன இங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள்? பிருத்திவி அறையில் தான் இருக்கிறார். பார்த்து விட்டு வருகிறேன். கடைசி முறையாக பார்த்துக் கொள்ளுங்கள். நெஞ்சிருக்கும் வரைக்கும் நினைவிருக்கும், நெஞ்சிருக்கும் வரைக்கும் நினைவிருக்கும், அந்த நினைவினில் அவர் முகம் நிறைந்திருக்கும். நெஞ்சிருக்கும் வரைக்கும் நினைவிருக்கும், அந்த நினைவினில் அவர் முகம் நிறைந்திருக்கும். எந்த நெஞ்சிருக்கும் வரைக்கும் நினைவிருக்கும். பிருத்திவி அழைத்து வா. கொஞ்சம் இளமை குடியிருக்கும், கொஞ்சம் இளமை குடியிருக்கும், பார்வை கொரு கொருக்கும், மேனி பரபரக்கும். எந்த நெஞ்சிருக்கும் வரைக்கும் நினைவிருக்கும், அந்த நினைவினில் அவர் முகம் நிறைந்திருக்கும். எந்த நெஞ்சிருக்கும் வரைக்கும் நினைவிருக்கும். வாளினிலே ஒரு கை மலர்ந்திருக்கும், வாளினிலே ஒரு கை மலர்ந்திருக்கும், மறு கை மங்கையன் முகம் தேடி அசைந்திருக்கும். வாளினிலே ஒரு கை மலர்ந்திருக்கும், மறு கை மங்கையன் முகம் தேடி அசைந்திருக்கும். தோளினுக்கும் மலைக்கும் தொடர்பிருக்கும், தோளினுக்கும் மலைக்கும் தொடர்பிருக்கும். இந்த தோகைக்கென்றே இதயம் திறந்திருக்கும். எந்த நெஞ்சிருக்கும் வரைக்கும் நினைவிருக்கும், அந்த நினைவினில் அவர் முகம் நிறைந்திருக்கும். எந்த மன்னிக்க வேண்டும். சக்கரவர்த்தி உங்களை உடனே அழைத்து வர சொன்னார்.
எனக்கு வைத்து சொல். நாடு வாழ நீ உயிரோடு இருக்க வேண்டும். இனி ஒரு கணமும் தங்காது. உடனே புறப்படு. இங்கிருக்கும் வரை தண்ணீர் கூட குடிக்காது. குடிக்காது. தாத்தா குடிக்க. தாத்தா எங்க இந்த நாட்டியக்காரர்கள்? ஐயா வாங்க, ஐயா வாங்க. வந்தோம் வந்தோம் வந்தோம். இப்படி உட்காருங்க. உட்கார்வதற்காக நான் வரவில்லை. எங்கே இந்த நாட்டிய கலா ரத்தினம்? அமரா, அமரா. இவரை தெரியுமா உனக்கு? இது என்ன கேள்வி? இந்நாட்டில் இருக்கும் மரம், மட்டை, குளம், குட்டை, நாய், நரி, கழுதை, காக்கை அத்தனைக்கும் என்னை தெரிந்திருக்கும் பொழுது இந்த பெண்ணுக்கு என்ன தெரியவில்லை என்றால் ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. நிஜமா தெரியாது. புது பெண், புது பெண். அன்பரே, என்னை பற்றி இந்த பெண்ணிடத்தில் நல்லபடியாக விளக்கமாக எடுத்து சொல்லுங்கள். என்னம்மா அது கத்தி வச்சிருக்கும் போதே யாருன்னு தெரியல? காய்கறா சத்திரத்துல சொன்னா வேற என்ன புத்தி வரும்? நான் இந்நாட்டின் தளபதி. தளபதியா? அட பாவீங்களா, எங்க மகாராஜாவை கொண்டுட்டீங்களே. மகாராஜாவை கொண்டு விட்டார்களா? ஏன் கொண்டார்கள்? எதற்காக கொண்டார்கள்? எனக்கு தெரியாமலே கொண்டிருக்கிறார்களே. தெரியாத மாதிரி பேசுறீங்களே. நேத்து ராத்திரி எங்க டெல்லி மகாராஜாவை கொண்டுட்டீங்களே. அப்படியா? இது எனக்கு தெரிந்திருக்க வேண்டுமே. இந்த அரசாங்கத்தில் என்னை ஒதுக்கி வைத்து விட்டு பல நல்ல காரியங்களை செய்கிறார்கள். இருக்கட்டும், அவர்களை நான் கவனித்துக் கொள்ளுகிறேன். ஏன் கொண்டார்கள், எதற்காக கொண்டார்கள் என்று உனக்காக நான் விசாரிக்கின்றேன். மண்ணாங்கட்டி, இனிமே நாங்க மகாராஜா இல்லாம என்ன பண்ணுவோம்? என்ன செய்வது? குழந்தை பிறக்கிறது, தகப்பன் இறந்து விடுகிறான். பிருத்திவியை தேர்ந்தெடுத்தார்கள், அவர் இறந்து விட்டார். இறந்தது நியாயம்தானே? பார்த்து பேசுங்க. பார்த்து பேசத்தான் வந்தேன். அது இருக்கட்டும். அம்மையே, ஆடி பிழைக்கும் உத்தியோகம் தங்களுக்கு தேவையில்லை. தலையை வெட்டி எறியும் தளபதி உத்தியோகம் எனக்கு தேவையில்லை. நான் ஒரு அழகன், தாங்கள் ஒரு அழகி, நான் ஒரு இளைஞன், நீங்கள் ஒரு இளநீ. நாம் 2 பேரும் கல்யாணம் செய்துக்கலாமா? ஆமா 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 ஆமா. நான் கேட்டவுடன் ஆமாம் என்று சொல்லிவிட்டீர்களே. நாளைக்கே கல்யாணம். என்ன சட்டருதலையா? அது உமக்கையா, எனக்கு என்ன தலைவிதியா? தளபதிங்கிறதுனால பொறுத்துக்கிட்டு இருந்தேன். பதவிக்கு ஏத்த யோகிதை கொஞ்சம் கூட இல்லையே. நீங்க வர்றீங்களா? வர்றேன். அப்ப நம்ம கல்யாணம் கன்றாவியோ கல்யாணமோ ஏதாவது ஒன்று உடனடியாக நடந்தே ஆக வேண்டும். கல்யாணமாக இருந்தால் உடனே சொல்லி அனுப்புங்கள், அதற்கு தகுந்த காரியங்களை கவனிக்க வேண்டும். கன்றாவியாக இருந்தால் யாராவது ஒரு சின்ன பையனிடத்தில் சொல்லி அனுப்புங்கள், அதற்கு தகுந்த சின்ன காரியங்களை கவனிக்க வேண்டும். நல்லதுக்கும் கெட்டதுக்கும் மாமாதான் கைகண்ட தெய்வம். சமயத்தில் 4 1 பங்கு கூட தேறுவதில்லை. போட்ட திட்டம் பிருத்திவிக்கு, கொல்லப்பட்டது தாத்தா. நமது திட்டம் தோற்றது மட்டுமா? தாத்தா உயிரோடு இருந்திருந்தா தாமதமாக கிடைக்க வேண்டிய சாம்ராஜ்யம் இப்பொழுதே கிடைத்து விட்டது பிருத்திவிக்கு. நல்ல நண்பர்கள் கூட இந்த உதவியை செய்ய மாட்டார். இனி வேறு வழி இருக்கிறது. முதல் திட்டம் தோற்ற உடனேயே என் மூளை 2வது திட்டத்தை போட்டு விட்டது. என்னது? 2 முறை தப்பிய பிருத்திவிக்கு 3ஆம் முறை முடிவு காணும். எப்படி? போகிற வழியிலும் அவன் புரிந்து கொள்ள வேண்டியது பாக்கி இருக்கிறது. எங்கே? ஆரவல்லி மலைக்கணவாய். அத்தனை ஏற்பாடுகளும் கச்சிதமாக நடந்து விட்டன. எல்லோரும் கூண்டோடு மடிவார்கள். சபாஷ், நீதான் நம்பிக்கையான ஆள். உன்னை நம்பி எந்த காரியத்தையும் ஒப்படைக்கலாம். ஏதோ உங்கள் அன்பு இருந்தால் போதும். அன்பு வார்த்தையுடன் இருந்தால் போதுமா? இந்த தண்ணியா? அதான் போட்ட தண்ணியில கீழே சாஞ்சிட்டியா? அப்புறம் என்ன தண்ணி? யார் பானே? ஐயோ, கொலை! யாரையா உன்னை கொலை பண்ணுது? துரோகி குத்திட்டான். ஆரவல்லி மலைக்கண வேண்ட பிருத்திவிக்கும் அவன்
மறக்கமா ஆபத்து. உங்க கூட்டத்துக்கு ஆபத்தா? ஆமா, யா உன்னை யாரையா கொலை பண்ணுது? துரோகி. என்ன உளறுகிறாய்? இல்லை, உண்மையைத்தான் கூறுகிறேன். உங்களை கொல்வதற்கு இங்கே சதித்திட்டம் ஏற்பாடாகி இருக்கிறது. முன்பின் அறிமுகம் இல்லாத என்னை பற்றி உனக்கு என்ன அவ்வளவு? நல்லவர்கள் வாழ வேண்டும் என்றுதான். நான் சொல்வதை நம்புங்கள். இந்த பயணத்தை நிறுத்துங்கள் அரசே, நிறுத்துங்கள். பிரதாப், உடனே வீரர்களுக்கு வேண்டிய கட்டளையிடும். வீரர்களே, மன்னரின் பாதுகாப்புக்கான ஏற்பாடுகளை செய்ய நாற்புறமும் செல்லுங்கள். அமரா அங்க இருக்கிறான். இந்த கூட இடத்துல அமரா, அமரா, அமராவதி.
மரியாதையா சொல்லுங்க. ஏன்டா வீர் வீரன் உயிரை விடுற? ஒற்றன் தானே? என்ன ஒற்றன்? உண்மையை சொல்லு, யார் அனுப்புனா? உதைச்சாதான் உண்மையை சொன்னாங்க. என்ன ஏயா உதைக்கிற? உன் காலை எடுத்து மூஞ்சில போட்டு உதைச்சுக்க. ஏயா நாட்டியக்காரி அமராவதி என் காதலிக்கு ஆபத்து நான் சொல்றதுக்கு உன்ன வந்து கேட்டேன் எங்க இருக்கிறான்னு. இந்த கூடாரத்துல போய் பாருன்னு. இங்க வந்து பார்த்தா மீசக்காரன். அத சொல்ல வந்தவன் என்ன ஏன் கட்டிலோட தூக்குற? அது கட்டோட ஒன்ன தூக்கலையா, ஒரு பொம்பளை புள்ள படுத்திருக்கிற தொட்டு எப்படி எழுப்புறதுன்னு கட்டிலுக்கு அடியில இருந்து அப்படி அப்படி உசுப்புனேன். அப்படி உசுப்புனியா? இங்க பேசக்கூடாது, வெளியே உனக்கு நல்ல மரியாதை செய்யறோம். சரிமா? சுமாரியா ஏன் கைய பிடிச்சு எடுக்கிற? வாயளவுல ஏதோ மரியாதைங்கிறீங்களே தவிர செய்கையில இல்லையே.